ப்ரோ எவ்வளவோ வெரைட்டியாக பைக் இருக்குது, ஆனால் சிசியை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்கீங்க. ஏன் இந்த சிசியை வச்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பைக்ஸை பிரிச்சுருக்கீங்க? சிசி இல்லைனா பைக் இல்லையா? சிசினா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ப்ரோ சிசினா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். கியூபிக் சென்டிமீட்ரு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்கிட்ட ஒரு 2 டம்ளர் இருக்குது, இதில் ஒரு பெரிய டம்ளர் இருக்குது. இப்போ இந்த 2 டம்ளர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன டம்ளர். இதை வந்து நம்ம ஒரு 200 சிசி அப்படின்னு நினச்சிப்போம் நம்ம, ஓகேவா? இப்போது இந்த 200 சிசியில் இப்போ இந்த தண்ணி ஊற்றுறேன், எவ்வளோ தண்ணி பிடிக்குது பாருங்கள். இது ஒரு 200 சிசி, இது ஒரு 200 சிசி. இந்த சிசின்றது உள்ளே எவ்வளோ தண்ணி பிடிக்குது, இது எவ்வளோ தண்ணி பிடிக்குது, இந்த ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் சிசியை கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போது இந்த 2 தண்ணியும் இதுக்குள்ளே ஊற்றினோன்னா இது ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 400 சிசி. இவ்வளோ தான் விஷயம். இந்த சிசி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஏர் கூல்டு இன்ஜினில் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அந்த இடத்துல தான் கம்பஷன் சேம்பர் நடக்கும். அந்த கம்பஷன் சேம்பரோட சைஸ் எவ்வளோ, எரிபொருள் உள்ளே போய் வெடிக்குதுல்ல, அந்த இடத்தோட சைஸ் எவ்வளோன்றதான் சிசி. இப்போ இதில் இந்த ஒயிட் கலரில் ஒரு மார்க் தெரியுதா? இந்த 2 ஒயிட் மார்க்கு நடுவில் தான் பார்த்திங்கன்னா இந்த கம்பஷன் நடக்குது. ஸோ இந்த கம்பஷன் நடக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமான தேய்மானம் நடக்கும், அதிகமான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த இன்ஜினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு 293 சிசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பைக்ஸ்லையுமே அந்த பைக்கோட சிசி என்னன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் தி பைக்கில் பார்த்தீங்கன்னா 200 சிசின்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்ஜினில் வந்து 199 சிசி தான் இருக்கும். இதுக்கு காரணம் டேக்ஸ் தான். நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா சிசியை வச்சு டேக்ஸ் இது பண்ணுறாங்க. அதனால் 1 சிசி இல்லை 5 சிசி அந்த மாதிரி கம்மி பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸில் இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா NS200ஓட லிக்விட் கோல்டு இன்ஜினு. இதுலேயும் கீழே அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் மார்க் உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் உங்களுக்கு கம்பஷன் சேம்பரோட ஏரியா. இது வந்து 200 சிசியில் இருக்கிறதுனால தான் இது 200 சிசி பைக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா தான் பார்த்திங்கன்னா ஒரு 80,000 இல்லை 1,00,000 கிலோமீட்டர் ஓடின அப்புறம் இன்ஜின் போயிடுச்சுன்னா இந்த ஏரியாவை தான் மாற்றுவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா போர் அண்ட் ஸ்டோக்கு இந்த விஷயம்லாம் வரும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரு பைக்கு ஓடுறது எப்படின்னா, ஒரு இன்ஜின் பிளாக்குள்ளே தொடர்ந்து பிளாஸ்ட் நடக்குது. அதாவது நம்ம பெட்ரோல் வந்து வெடிக்குது, அதனால தான் இன்ஜின் ஓடுது. அந்த வெடிக்கிற இடம் தான் வந்து கியூபிக் சென்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கியூபிக் சென்டிமீட்டர் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெருசாக இன்ஜின் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோ அதிகமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இழுக்கும். அதிகமாக பெட்ரோல் இருக்கிறதுனால உங்களோட மைலேஜ் அதுக்கேற்ற மாதிரி குறையும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். இதை தான் கியூபிக் சென்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணி சிசியாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து எத்தனை சிசியில் பைக் வாங்குகிறோன்றதை முடிவு பண்ணிட்டு அடுத்து பைக் வாங்கணும். ஸோ நீங்கள் அடுத்த பைக் வாங்கும்போது என்ன சிசியில் பைக் வாங்கணுன்றத, ஒவ்வொரு பைக் சிசியில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் வீடியோவை போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.